நம்ம சொல்லல, சொல்ல வச்சிருக்கா. அதுக்கு எத்தனையோ மகான்கள் தவசு இருந்து அந்த அந்த ஒரு ராமா அப்படின்ற நாமால என்ன இருக்கு அப்படிங்கிறது அதை ரிசர்ச் ஆத்மார்த்தமா ரிசர்ச் பண்ணி இதுவே ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கோமே வெளியில. அதெல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ள அந்த நாமம் என்ன பண்ணும், என்ன பண்ணுங்கிறத தாண்டி என்ன பண்ண அப்படிங்கிறத பிரகலாதன் அவப்பா கேட்கலாம் இரண்ய கட்சி போய் என்ன ஹரி 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 நான் அரட்டுன்னு இருக்கியடா, உனக்கு வேற வேலை இல்லையாடா அப்படின்னா, என்னடா பையன் உனக்கு அப்படின்னு அவன் சொல்றான்னா, என்னப்பா இப்படி கேட்கிறேன், ஹரின்னு சொன்னா என்ன கிடைக்கிற கேட்கிறேன், ஹரி சொல்றதே பையன் தான், அதை தாண்டி என்ன பையன். மகான்கள்லாம் நமக்காக அபாவத்தை அபங்கத்தை கோட்டிக்குள்ளாம் உத்தார் அப்படின்னு அபங்கத்தில் நாமம் சொன்னா கோட்டி நம்மளுடைய கோடி வம்சங்கள் உத்தாரம் ஆகும். ದಾಸರು சொல்றார், ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಹರಿ ನಾಮವ ನೆನೆದರೆ ಕುಲಕೋಟಿಗಳು ಉದ್ಧರಿಸುವುದು. திருஞான சம்பந்தர் பாடும்போது க்ஷேமம் நல்கும் நாமம். இந்த க்ஷேமம் அப்படின்ற வார்த்தைக்கு யாராவது டிக்ஷனரியை தாண்டி பதில் சொல்ல முடியுமா? டிக்ஷனரியை தூக்கி பாபு நதிக்கரையில் எரிய வேண்டியதுதான். அதை தாண்டி இருக்கிறது தான் விசேஷம். நமக்கு என்ன பாகியம் சொல்றதுக்கு நாக்கு கொடுத்துருக்கான், காதலை வாங்கி சொல்றதுக்கான இந்த ஒரு இதை கொடுத்துருக்கான், ஒரு சமயத்தை கொடுத்துருக்கான். மகான் காமிச்ச வழி நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, பண்ணவும் கூடாது. இதை மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாம சொன்னா போறோம் இல்லையா, வேற சொல்லணும். அருமையினார் சொல்றார், முருகாயனும் நாமங்கள் அப்படின்னார். இந்த கிராமட்டிக்கலா தப்பா தெரியலையா? முருகான்றது சிங்குலர், அவர் முருகாயனும் நாமங்கள் அப்படின்னார். என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை மந்திரமும் முருகா அப்படின்ற நாமத்தில் அடக்கம் அப்படிங்கிறது அல்டிமேட். அந்த மாதிரி பத்ராச்சலர் பாடும்போது நீங்க நாமம் எந்த ருச்சிக்கிறார். தியாகராஜர் ஜென்ம ரட்சக மந்திரம், நாமத்த மந்திரம். இதுக்கு எதுவுமே ஒரு சாஸ்திர மடிய ஆச்சாரமோ இல்லை நான் விழுப்பா இருக்கேன் சொல்லலாம சொல்லக்கூடாது. மனசில் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கணும். மூச்சு நம்மளை கேட்டு ஓடுறதா இல்லை, மூச்சு தானே இயங்கிட்டு இருக்கு. காத்தால் எப்படி எழுந்துக்கிறோம், ஏதோ ஒரு சைத்தியம் நம்மளோட கலப்பு விட்டுருக்கு. அந்த மாதிரி நாம நம்ம மூச்சோட ஒரு மூச்சுக்கு ராமா, ஒரு மூச்சுக்கு ஒரு இன்கோயிங் மூச்சுக்கு ராமா, அவுட் கோயிங் இன்கமிங், அந்த ஒவ்வொரு மூச்சுக்கும். அதான் அருணகிரிநாதர் ஒரு திருவழிபடலை திருப்புகளை சொல்றார், ஒரு கால் முருகா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்ற அப்படின்னா, ஒரு கால் அப்படின்னா ஒரு தடவை அப்படின்னு தமிழ் எடுத்துக்கலாம். இன்னொரு கால்னா தமிழ மூச்சுன்னு, ஒரு மூச்சுக்கு உள்ள ஒரு மூச்சு போறதா முருகா, வெளியில மூச்சு வரதா முருகா. நமக்கு தெரியாம அது டியூனாகி டிஎன்ஏல போய் நம்மளுடைய பஞ்ச இந்திரியங்கள் அடங்கினாலும் உணர்வு நாம சொல்லிட்டு இருக்கோம். சுந்தரர் சொன்னார், நற்றாவுரை நாம் மறைக்கணும் சொல்லும் நமச்சி. இதுல எத்தனை பேர் மகான்கள் சொல்லியிருக்கோம், யாராவது மாத்தி சொல்லியிருக்காளா? நம்ம தான் இஷ்டத்துக்கு மாத்திட்டோம், நம்ம சௌரியத்துக்கு மாத்திக்கிறோம். ரொம்ப தப்பு. மகான்கள் எல்லாரும் எந்த காலத்துல, எந்த பிராந்தியத்துல, எந்த பாஷைக்கு ஆதாரமா அவர்கள் அவதாரம் எடுத்தாலும் அவ முயன்ற வழி, நமக்கு கொடுத்திருக்கிற வழி ஒண்ணு. நாமும் சொல்லிட்டே இருக்கோம், டூ நாட் வரி அபௌட் எனிதிங். அதோட ரிசல்ட்டோ, அது என்ன பண்ணும் என்ன பண்ணாது, அது என்ன பண்ண என்ன நமக்கு தெரியாது. இப்போ டாக்டர் மருந்து கொடுக்குறான், ஏதோ ஒரு பெரிய ரோகம் மருந்து கொடுக்குறான், வாங்கிக்கிறோம், அப்படியே வாயில போட்டு டம்ளர் தண்ணி குடிச்சு படுத்துன்றோம். அந்த மருந்து நம்மளை குணப்படுத்தும் நம்புறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை இதுக்கு என்ன செலவு என்ன? இதுக்கு ஏதாவது நேரத்தை செலவிடணுமா, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுமா, இல்லை யாரையாவது வாத்தியாரை வச்சு சங்கல்பம் பண்ணணுமா, இல்லை ஷேர் மார்க்கெட் அனலிஸ்ட்டை யாராவது கேட்டுட்டு ஒரு நாளைக்கு இந்த தடவை சொன்னால் என்ன கேட்க முடியுமோ இல்லை. சும்மா போகிற போக்கில் சொல்லு. அதுக்கு தான் இந்த